அரசன் ஒருவரிடம் அவனுக்கு பிடித்த நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் எது நல்லது கெட்டது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே என்று சொல்லுவான். அந்த வார்த்தை அந்த அரசனுக்கு பிடித்து போனதனால் அவன் கூடையே வைத்து கொண்டான். ஒரு நாள் அரசன் பழம் வெட்டும் பொழுது தனது கட்டை விரலை வெட்டி கொண்டான். அதை பார்த்த நண்பன் எல்லாம் நல்லதுக்கே என்றான். எனது கட்டை விரல் வெட்டுப்பட்டது உனக்கு நல்லதா? கோபமான அரசன் நண்பனை சிறைப்படுத்தினான். நண்பன் சிறைக்குள் போனதையும் தன்னந்தனியாக காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற அரசன் அங்கே காட்டு மிராண்டி கூட்டங்களால் சிறைபிடிக்கப்பட்டு அவனை நரபலி கொடுப்பதற்கு தயாரான பொழுது அவன் கையில் கட்டை விரல் இல்லை என்றதையும் அந்த கும்பல் அவனை விடுவித்தது. என்ன ஏது என்று அரசன் கேட்டான். நாங்கள் உடல் உறுப்புகளில் ஊனமாக இருக்கிற எவரையும் நரபலி கொடுப்பதில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். உடனே அரசனுக்கு அப்போதுதான் புரிந்து போனது. தனது நண்பன் சொன்ன எல்லாம் நல்லதுக்கே என்ற வார்த்தையின் அர்த்தம் அப்போது புரிந்து போனது. உடனே அரண்மனைக்கு வந்த அரசன் அந்த நண்பனை விடுதலை செய்தான். விடுதலையான நண்பன் ஏன் என்ன என்று கேட்டான். அங்கே வேட்டையாடச் சென்ற பொழுது நடந்த விவரத்தை அரசன் சொன்னான். உடனே நண்பன் சொன்னான், எல்லாம் நல்லதுக்கே. ஏன் என்று அரசன் கேட்டான். நான் உங்கள் கூட வந்திருந்தால் நான் நரபலியாகியிருப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த அரசன் உண்மையை தெரிந்து கொண்டு திகைத்து போய் அவனை பார்த்தான். நன்றி.